முழு உலகமும் கவலைப்படக்கூடிய இன்னொரு விடயமும் இருக்குது. அந்த கவலையை மறந்து நானும் நீங்களும் சந்தோஷமாக இருக்க முடியாது. அதுதான் காசா மக்களுடைய படுகொலை. காசா மக்களுடைய படுகொலை. அந்த பலஸ்தீன மக்களை மறந்துட்டு நானும் நீங்களும் வெறுமனே சந்தோஷமாக இந்த பூமியில வாழ முடியாது. நாட்டில் சில வாலிபர்களுக்கு, இன்னும் சிலர்களுக்கு பலஸ்தீன் பூமியில என்ன நடக்குது தெரியாது. ஆனால் IPL மேட்ச் நடக்க போது அதை பத்தி தெரியும். புதிதாக வெளியாகின பாலிவுட் ஹாலிவுட் படத்தை பத்தி தெரியும். புதிதாக வெளியாகக்கூடிய வாகனங்கள் மெட்டீரியல்களை பத்தி தெரியும். ஆனா இன்னும் அந்த காசால என்ன நடக்குது, பலஸ்தீன்ல என்ன நடக்குது, அந்த மக்கள் படக்கூடிய துயரம் என்ன, அந்த மக்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயம் என்ன, அது இன்று எமது சமூகத்தில் அநேகமான ஆண்களுக்கும் தெரியாது, அநேகமான பெண்களுக்கும் தெரியாது. சுருக்கமாக சொல்கிறேன், வீட்டுக்கு போய் உங்களோட பெண்களை உட்கார வச்சு பலஸ்தீன்ல என்ன நடக்குது என்று கேளுங்க. கொலை செய்யப்படுறாங்க, ஏதோ நடக்குது என்று சொல்லுவாங்க, ஆனா என்ன நடக்குது என்று தெரியாது. ஆனா எங்க ஆஃபர் போடப்பட்டிருக்குது என்று கேளுங்க, பயோடேட்டாவோட தருவாங்க, டீடைல்ஸோட தருவாங்க. எங்க எந்த பொருளை வாங்கலாம் டீடைல்ஸோட தருவாங்க. ஆனா காசால என்ன நடக்குது தெரியாது. கண்ணியமானவர்களே, அண்மையில் ஒரு காணொளி பார்த்தன். 2 வல்லரசு நாடுகள் என்று சொல்லக்கூடிய 2 நாட்டுடைய மோசமான அதிபர்கள் என்று சொல்லக்கூடிய 2 நாட்டுடைய தலைவர்கள் காசா ஒரு நரகத்துடைய பூமி என்று பகிரங்கமாக சொல்லப்படுவது. காசா பலஸ்தீன் நரகத்துடைய ஒரு துண்டு, இந்த நரகத்தை நாங்கள் அழிக்காம விட மாட்டோம். கண்ணியமானவர்களே, நானும் நீங்களும் முழு உலகமும் நினைத்தாலும் அந்த பூமியை அழிக்க முடியாது. ஏன்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அல்லாஹ் அந்த பூமியை பொறுப்பெடுத்து விட்டார். அந்த பூமியை அல்லாஹ் பொறுப்பெடுத்து விட்டார். அந்த பூமியுடைய பொறுப்பு அல்லாஹ்வுடைய கையில் இருக்குது. நாங்கள் எல்லோரும் ஈமான் 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 என்று பேசுகிறோம். ஆனா ஈமான் என்பதை நாவினால் பேசுகிறோம். ஈமான் என்பதை உலகுக்கு எப்படி சஹாபாக்கள் காட்டிவிட்டு சென்றார்களோ அதே ஈமானை இன்று உலகத்துக்கு சமர்ப்படுத்தும், உலகத்துக்கு வாழ்ந்து காட்டும் ஒரு கூட்டம் இருக்கும் என்று சொன்னால் அது காசா மக்கள், அது பலஸ்தீன மக்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அலா அறிந்து கொள்ளுங்கள், அலா விளங்கிக் கொள்ளுங்கள், அலா தூங்கிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள் விழித்துக் கொள்ளுங்கள். இன்னல் ஈமான் ஹீன தகஉல் ஃபிதன், பிரச்சனைகள், அநியாயங்கள், மோசடிகள், குழப்பங்கள் உண்டாகக்கூடிய நேரத்தில் ஃப்ரெஷ்ஷான ஈமான், உண்மையான ஈமானை நீங்க பார்க்கணுமா? பிஷாம், ஷாம் மக்களுடைய ஈமானை பாருங்கள். சுப்ஹானல்லாஹ். யாருடைய ஈமான்? ஷாம் மக்களுடைய ஈமான். ஷாம் என்று சொன்னா லெபனான், சிரியா, ஜோர்டான், பலஸ்தீன், இஸ்ரேல் கிடையாது. அது ஆக்கிரமிக்கப்பட்ட பூமி. இந்த 4 நாடும் சேர்ந்தது தான் ஷாம். கண்ணியமானவர்களே, என்ன சொல்ல வாரேன் என்றா, நானும் நீங்களும் தொழுகையில ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சி கேட்கிறோம். அல்லாஹ்விடத்தில் தக்பீரை கெட்டி மன்றாடி கேட்கிறோம். இய்யாக நஅபுது இய்யாக நஅபுது, யா அல்லாஹ் உன்னை மட்டும் தான் நாங்கள் வணங்குகிறோம். வ இய்யாக நஸ்தஈன், உன்னிடத்தில் தான் கையேந்துகிறோம். சொல்லிவிட்டு அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், இஹ்தினா அஸ்ஸிராத்தல் முஸ்தகீம், யா அல்லாஹ் எல்லோருக்கும் நேரான பாதையை காட்டு, நேரான பாதையை காட்டு. யாருடைய பாதை? ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம், யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ, யார் மீது ரஹ்மத் செய்தாயோ, யார் மீது இரக்கம் காட்டினாயோ, யார் மீது அன்பு வைத்தாயோ, யாருக்கு நீ ஹிதாயத்தை கொடுத்தாயோ அவர்களுடைய பாதையை காட்டிவிடு என்று துஆ கேட்டுவிட்டு கடைசியாக 2 பாதையை விட்டு அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடுகிறோம். 2 பேருடைய வழியை யா அல்லாஹ் எமக்கு காட்டிடாதே. யாருடைய வழி? கைரில் மக்பூபி அலைஹிம், யார் மீது உன்னுடைய கோபம் உண்டாகிவிட்டதோ, யார் வழிகட்டு சென்று விட்டார்களோ
அந்த இருவருடைய பாதைகளை தவிர உன்னுடைய அருள் பெற்றவர்களுடைய பாதையை காட்டு. அல்லாஹ்வுடைய கோபத்தை அடைந்த, அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைந்த, அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமாகின அந்த மக்கள் யார்? அந்த மக்கள் யார் தெரியாது. சூரா ஃபாத்திஹா மௌத்து வரைக்கும் ஓதுறோம், ஆனா யாரை விட்டு பாதுகாப்பு தேடுகிறோம் தெரியாது. அந்த மக்தூப் என்று சொல்லக்கூடியவர்கள் யார்? இன்று உலகத்தில் ஃப்ரீமேஷன் என்று சொல்லக்கூடிய, எலுமினாட்டி என்று சொல்லக்கூடிய, லூசிபர் என்று சொல்லக்கூடிய என்னென்னமோ பேர்ல உலகத்தில் வலம் வரக்கூடிய அந்த யூதர்களைத்தான் அல்லாஹ் சொல்கிறான். யாரை சொல்கிறான்? அந்த யகூதிகளை அல்லாஹ் சொல்கிறான். எப்படி அல்லாஹ் யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, லா தத்தபிஉ குதுவாத்தி ஷைத்தான், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை நீங்கள் பின்பற்ற வேண்டாம் என்று ஷைத்தானை தடை செய்த அல்லாஹ், ஷைத்தானை விலக்கின அல்லாஹ், ஷைத்தானுடைய அடிச்சுவடுகளை பின்பற்ற வேண்டாம், அவன் உங்களுடைய விரோதி என்று சொன்ன அல்லாஹ், அதே அல்லாஹ் சொல்கிறான், ஏண்ட அடியார்கள்ல ரொம்ப கேவலமான, மோசமான, இழிவான, அற்பமான, கேவலமான, அநியாயம் செய்யக்கூடிய அடியார்கள் இருப்பார்கள் என்று சொன்னால் அவர்கள் யூதர்கள். அவன் சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்ட மக்களே, ஈமான் கொண்ட மக்களே. சாதாரண மக்களை பார்த்து அல்லாஹ் சொல்லவில்லை, உண்மையான முஃமின்களை, ரசூலுல்லாஹுடைய உம்மத்தை நேசிக்கக்கூடிய, ரசூலுல்லாஹுடைய உம்மத்தின் மீது அன்பு வைத்திருக்கக்கூடிய அந்த முஹிப்பீன்களை பார்த்து சொல்கிறான், லா தத்தஹிதுல் யஹூத், லா தத்தஹிதுல் யஹூத் வன் நஸாரா அவுலியா, யூதர்களையும் நசாராக்களையும் உங்களுடைய நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள வேண்டாம். இது நான் சொல்லவில்லை, முழு ஆலத்தையும் படைத்த ரப்புல் இஸ்ஸத் அல்லாஹ், வானத்துடைய ரப்பு அல்லாஹ், பூமியுடைய ரப்பு அல்லாஹ், முழு அகிலத்துடைய ரப்பு அல்லாஹ், அவன் சொல்கிறான், பின்பற்ற வேண்டாம், அவர்களை பக்கத்தில் எடுக்க வேண்டாம், அவர்களோடு நண்பர்களாக வாழ வேண்டாம். பயங்கரமானவர்கள், மிக மோசமானவர்கள், சாதாரணமானவர்கள் அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னார்கள் தெரியுமா? நானும் நீங்களும் தொழுகையில் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறோம், தொழுகையில் இந்த குர்ஆனுடைய வசனத்தை ஓதுகிறோம், தொழுகைக்கு வெளியில பேசக்கூடிய என்னையும் இணைத்துத்தான் பேசுகிறேன். யாருடைய வாழ்க்கை, யாருடைய பாதையில் போகிறோம், யாருடைய பாதையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம் வல் முஸ்லிமீன், அல்லாஹும்ம அன்சுர் இஹ்வானல் முஸ்லிமீன ஃபீ பலஸ்தீன் என்று துஆ கேசிட்டு வெளியில எங்க இருக்கிறோம்? வெளியில யாரோடு இருக்கிறோம்? வெளியில யாருடைய பொருளோடு வாழ்கிறோம்? கண்ணியமானவர்களை, தவிர்க்க முடியுமானதை தவிர்க்க வேண்டும், முடியாததை அல்லாஹ் மன்னிப்பான். கண்ணியமானவர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆச்சரியமான இந்த ஹதீஸை மனதில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஆச்சரியமான ஒரு ஹதீஸ், ஆச்சரியமான ஒரு ஹதீஸ். இமாம் முஸ்லிம், இமாம் புகாரி ரஹிமஹுமுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். இந்த ஹதீஸை மறந்துவிட வேண்டாம். படைத்தவன் சொல்கிறான், பின்பற்ற வேண்டாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நடக்காது. சில மக்கள் இருக்கிறாங்க, இப்படிப்பட்ட மக்கள் என்றா நாவினால முஸ்லிம், பலஸ்தீனை பத்தி, கஸ்ஸாவை பத்தி, முஸ்லிம்களை பத்தி, யமனை பத்தி, சிரியாவை பத்தி எல்லாம் கூட்டம் கூட்டமா பேசிட்டு சொல்லுவாங்க, மஹதி அலைஹிஸ்ஸலாம் வருவாரு, ஈசா அலைஹிஸ்ஸலாம் வருவாரு, அவங்க வந்துட்டு போறோம் இருக்குது, அவங்க வார டைமுக்கு வரட்டும், நாங்க என்ன செஞ்சோம்? மஹதியும் ஈசா அலைஹிஸ்ஸலாம் ரெண்டு பேரும் நிச்சயமாக வருவாங்க, அதுல சந்தேகம் இல்ல, ஹதீஸ் உண்மை. நானும் நீங்களும் அந்த மக்களுக்கு என்ன செஞ்சோம், என்ன செய்ய போறோம், என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? لَتَتَّبِعُنَّ سَنَنَ الَّذِينَ مِنْ قَبْلِكُمْ شِبْرًا بِشِبْرٍ وَذِرَاءً بِذِرَاءٍ حَتَّى لَوْ دَخَلُوا فِي حُجْرِ ضَبٍّ لَاتَّبَعْتُمُوهُمْ قُلْنَا يَا رَسُولَ اللَّهِ الْيَهُودُ وَالنَّصَارَى ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு கூட்டம் சான் சானாக, முலம் முலமாக ஒரு கூட்டத்தை பின்துயர்வார்கள். அவர்கள் உடும்புடைய பொந்துக்குள் போனாலும், உடும்புடைய பொந்துக்குள் நுழைந்தாலும், இந்த மக்களும் இந்த முஸ்லிம்களும் ஈமான்தார் என்று சொல்லக்கூடிய இந்த முஸ்லிம்களும் அந்த பொந்துக்குள் நுழைவார்கள், உடும்புடைய பொந்துக்குள் நுழைவார்கள், அவர்களுக்கு பின்னாலேயே போவார்கள். கேட்டார்கள் சஹாபா பெருமக்கள், யா ரசூலல்லாஹ் ஆல் யஹூது வன் நஸாரா, நீங்க யார சொல்றீங்க, யூதர்களையும் நசாராக்களையுமா? சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், قال فمن, நான் வேற யார சொல்றேன், வேற யார சொல்றேன்?
ஸிராத்தல் லதீன அன்அம்த அலைஹிம் கைரில் மக்தூபி அலைஹிம் வலத்தாலீன். தொழுகையில வெளியில உடும்புடைய பொந்துக்குள் நுழையிறது போல் அவங்களோட பின்னுக்காலே போறோம். ஒரே ஒரு கேள்வி, இஸ்லாம் அஸ்ஸலாம் சாந்தியான மார்க்கம், ஏன் யூதர்களை இந்த அளவு இஸ்லாம் வெறுக்குது? நானும் நீங்களும் ஹிஸ்டரி படிக்கிறது குறவு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு முன்னாலேயே யூதர்கள் அந்த பூமியில் இருக்கிறாங்க. மதீனத்து பூமியில யூதர்கள் எப்படி நுழைந்தார்கள் யோசிச்சிருப்போமா? மதீனத்து பூமியில யூதர்கள் எப்படி நுழைந்தார்கள்? உலகத்தில் எல்லா பகுதிகளாலும் விரட்டி அடிக்கப்பட்டு எல்லோராலும் துரத்தடிக்கப்பட்டு அனாதைகளாக நாடோடிகளாக எதுவுமே இல்லாம ஒவ்வொரு இடங்கள்ல தஞ்சம் புகுந்தார்கள். அப்படி அதாவது தஞ்சம் புகுந்த அப்படி ஒரு ஊருக்கு போய் நுழைந்த இடம் தான் மதீனா. அந்த ஊரில் இருந்த மிகப்பெரிய 2 கூட்டம் தான் மதீனால ஹவுஸ் ஹஸ்ரஜ். ரெண்டுமே நாங்க வரலாறுல பார்க்கிறது சண்டை சண்டை சண்டை. 2 பேரும் எப்ப பார்த்தாலும் சண்டை. ஆனா சண்டையோட வாழ்ந்த மக்கள் அல்ல, ஒத்துமையாக வாழ்ந்த மக்கள். எப்ப இந்த யூதர்கள் மதீனத்து பூமியில காலை வைத்தார்களோ அவர்கள் நிம்மதியாக வாழ குர்ஆன் இவர்களை வர்ணிக்கிறது மக்ர்காரர்கள், லானத்துக்குரியவர்கள், சாபத்துக்குரியவர்கள், மார்க்கத்தை விற்கக்கூடியவர்கள், மார்க்கத்தை மாற்றக்கூடியவர்கள், அல்லாஹ்வுடைய சாபத்தை அடைந்தவர்கள், உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்பில் மிக கேவலமானவர்கள். சுப்ஹானல்லாஹ். இப்படிப்பட்டவர்கள் ஹவுஸுக்கும் ஹஸ்ரஜுக்கும் மத்தியில குழப்பத்தை உண்டாக்கி பல வருடங்கள் யுத்தத்தை மூட்டிவிட்டு சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட பூமிக்கு தான் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் போனார்கள் மதீனாவுக்கு. ஆச்சரியமான சம்பவம். நாம் எல்லோரும் மதீனா என்று சொன்னதோடு அதிகமாக பேசக்கூடியது முனாஃபிக்கீன்களை பற்றி. ரசூலுல்லாஹ் அந்த பூமியிலே காலை வைப்பதற்கு முன்னால் முனாஃபிக் என்று யாரும் அந்த பூமியில் இருக்கவில்லை. அந்த பூமியில் ரசூலுல்லாஹ் காலை வைப்பதற்கு முன்னால் முனாஃபிகூன் என்று யாருமே அந்த பூமியில் வாழவில்லை, நயவஞ்சகர்கள் இருக்கவில்லை. எப்பொழுது ரசூலுல்லாஹ் காலை வைத்தார்களோ இந்த யூதர்களால் உருவாக்கப்பட்டவர்கள் தான் முனாஃபிகூன்கள். அப்துல்லாஹ் இப்னு உபய் இப்னு சலூல் ரசூலுல்லாவை கேவலப்படுத்த, ரசூலுல்லாவை அழிப்பதற்கு, ரசூலுல்லாஹ் மீது நிந்திப்பதற்கு, ரசூலுல்லாவை கொலை செய்வதற்கு, ரசூலுல்லாவை எப்படியெல்லாம் அநீதி இழைக்க முடியுமோ, ரசூலுல்லாவுக்கு என்னென்ன துரோகங்கள் அநீதிகள் செய்ய முடியுமோ அதை செய்ய வைப்பதற்கு உருவாக்கப்பட்ட ஒரு கூட்டம் தான் முனாஃபிகூன்கள். கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், பாருங்கள், இந்த யூதர்கள் தன்னுடைய ஹிஸ்டரியை பெரிதாக பேசுவார்கள். அவர்களுடைய பார்வையில் நாம் எல்லோரும் மிருகங்களை விட கேவலமானவர்கள். பைபிளில் எழுதப்பட்டது. நாம் அவர்களுக்கு சேவை செய்ய வந்தேன். நாம் யாரும் ஹிஸ்டரி படிப்பது கிடையாது. கண்ணியமானவர்களே, சுப்ஹானல்லாஹ், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு செய்த அநியாயங்கள் ஓரிரண்டு அல்ல. அதை பேசினால் தாங்க முடியாது. எங்களுக்கு சாபம் செய்ய முடியாது, ஆனால் சாபத்துக்குரிய பல செயல்களை ரசூலுல்லாஹ்வுக்கு செய்தார்கள். அதில் ஒன்று, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு லபீத் இப்னு ஆஸம் என்பவன் ஒரு யூதன் சூனியம் செய்தான். ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் செய்த ஒரே ஒருவன் ஒரு யூதன், லபீத் இப்னு ஆஸம். இரண்டாவது, யூதர்களுடைய மிக பெரும் கோட்டை ஹைபர். இந்த ஹைபருடைய யுத்தத்தை ரசூலுல்லாஹ் வெற்றி அடைந்த போது, ஹைபரை கைப்பற்றிய போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டம் தீட்டி சல்லாம் இப்னு மிக்ஸம் என்ற யூதன் ரசூலுல்லாஹ்வை விருந்துக்கு அழைக்கிறார். எங்கட வீட்டுக்கு விருந்துக்கு வாங்க. ஒரு பெண்மணி அழைக்கிறார், ஸைனப் பின்த் ஹாரிஸ் என்று சொல்லக்கூடிய பெண்மணி. ரசூலுல்லாஹ் யார் விருந்துக்கு அழைத்தாலும் முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். தவாதுவான மனிதன், தவாதுவான ஒரு ரசூல், அன்பான ரஹ்மத்தான ஒருவர். அந்த வீட்டுக்கு போகிறார்கள். இறைச்சை எடுத்து தன்னுடைய வாயில் வைக்கும் போது பக்கத்தில் உள்ள சஹாபி பிஷ்ர் இப்னு மஅரூஃப் சாப்பிட்டு விட்டார். அதே இடத்தில் ஷஹீது. ரசூலுல்லாஹ் சாப்பிடும் போது இறைச்சி பேசுது, யா ரசூலல்லாஹ், என்ன சாப்பிடுவானும், என் மீது இந்த பொம்பளை இறைச்சியில நஞ்சை போட்டிருக்கிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லேசாக கடித்து விட்டார்கள். ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா சொல்கிறார்கள், அந்த நஞ்சுடைய வருத்தத்தை ரசூலுல்லாஹ் சக்கராத்திலும் உணர்ந்தார்கள், கஷ்டப்பட்டார்கள். யூதர்களால் அநீதி இழைக்கப்பட்டார்கள். ஒருமுறை ரசூலுல்லாஹ் உட்கார்ந்து கலைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எப்படி ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை கொலை செய்வதற்கு முயற்சித்தார்களோ இதே போல மலைக்கு கீழால் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கலைத்துக் கொண்டிருக்கும் போது மேலிருந்து
மேலிருந்து அம்ர் இப்னு ஜஹாஷ் என்ற யூதன் மிக பெரும் ஒரு பாறங்கல்லை ரசூலுல்லாஹுடைய தலைக்கு மேலால் போடுவதற்கு திட்டம் போடும் போது ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் மூலம் அல்லாஹ் வஹி அனுப்பி ரசூலுல்லாவை பாதுகாத்தான். அதைவிட ஆச்சரியம், ரசூலுல்லாஹ் பாதையில் போகும் போது, பள்ளியில் உட்காரும் போது யூதர்கள் மஸ்ஜிதுக்கு வருவார்கள். அஸ்ஸாமு அலைக நஊது பில்லாஹ் யா ரசூலல்லாஹ், நபியே உங்கள் மீது நாசம், உங்கள் மீது மௌத்து, அநியாயம் உண்டாகட்டும். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கொதித்தெழும்புவார்கள், யா ரசூலல்லாஹ் உங்கள் மீது சாபம் இடுகிறார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், தெரியும், எனக்கு தெரியும், பொறுமை. வ அலைக்கும் என்று பதில் சொல்வார்கள், வ அலைக்கும் என்று பதில் சொல்வார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு செய்த பல அநியாயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அடுத்த கட்டத்தில் இஸ்லாத்துடைய ஹலீஃபாக்கள், மிக முக்கியமான ஹலீஃபாக்கள் 4 பேர், ஹஜ்ரத் அபூபக்கர், ஹஜ்ரத் உமர், ஹஜ்ரத் உஸ்மான், ஹஜ்ரத் அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹும் அஜ்மஈன். இந்த 4 பேரையும் கொலை செஞ்சது யாரு? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல்ல மௌத்தாகினார்கள் என்று எழுதப்பட்டாலும் இமாம் இப்னு கையிம் ஜௌஸி ரஹ்மஹுல்லாஹ் முன்தலம் என்ற கிதாப்ல பதிவு செய்றாங்க, சாப்பாடுல நஞ்சை கலந்து ஹஜ்ரத் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கு கொடுக்கப்பட்டுச்சு. அதனுடைய தாக்கத்தினால் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு காய்ச்சல் ஏற்பட்டு மரணித்தார்கள், ஷஹீதாக்கப்பட்டார்கள். இதை செய்தது யாரு? ஒரு யூதன். ஹஜ்ரத் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முன்சஃபில் இருந்து இமாம செய்யும் போது அல்லாஹு அக்பர் என்று தக்பீர் கட்டும் போது முகீரத் இப்னு ஷுபா என்ற யூதனுடைய அடிமை அபூ லுஅ்லுஆ ஃபைரோஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு முனாஃபிக் தன்னுடைய கையில் இருந்து கத்தியால், நஞ்சு பூசப்பட்ட கத்தியால் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு உடம்பில் 13 இடத்தில் தாக்கி உடம்பு வெட்டப்படுவது, தாக்கப்படுவது, சாப்பிட்டால் சாப்பாடு வெளியில. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அதே வருடத்தில் ஷஹீதாக்கப்படுகிறார்கள். சையதுனா உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்குள் முடக்கப்பட்டு, அப்துல்லாஹ் இப்னு சபா என்ற யூதனால் திட்டம் தீட்டப்பட்டு வீட்டுக்குள் முடக்கப்பட்டு ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்று குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கும் போது ஒரு இரும்பு பொல்லால் அடிக்கப்பட்டு ஷஹீதாக்கப்பட்டார்கள். செய்தது யார்? ஒரு யூதன். அலி இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜிதுக்கு வந்து கொண்டிருக்கும் போது அப்துர் ரஹ்மான் இப்னு முல்ஜிம் என்பவன் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்து விடுகிறான். இஸ்லாமிய வரலாறை எடுத்தால் இஸ்லாத்துக்கு செய்யாத துரோகமே கிடையாது இந்த யூதர்கள். இஸ்லாமிய கிலாஃபத் என்று பேசுறோம், உஸ்மானிய ஆட்சி, அப்பாசிய ஆட்சி, பல ஆட்சிகளை பற்றி பேசுறோம், பல கிலாஃபத்துகளை. இந்த கிலாஃபத்துகளை எல்லாம் இந்த பூமியில் துண்டு துண்டாக, இஸ்லாமிய நாடுகளை துண்டு துண்டாக பிரித்தது யார்? இஸ்லாமிய நாடு உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சி காலத்தில் தனி நாடாக இருந்த நாடுகளை அரபு நாடுகள் என்ற பெயர்ல தனித்தனி நாடாக பிரித்தது யார்? வரலாறை பாருங்க, ஹிஸ்டரி எடுத்து பாருங்க. யார் என்று பார்த்தால் இந்த யூதர்கள். அதனால் தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஹிட்லர் எந்த வார்த்தையை சொன்னானோ அது நான் நினைக்கிறேன் ஹிட்லர் சொன்ன வார்த்தை அல்ல, ஹிட்லர் சொன்னது ரசூலுல்லாஹுடைய வார்த்தையை. நான் சில யூதர்களை விட்டுவிட்டு செல்கிறேன், நீங்கள் நான் ஏன் யூதர்களை கொலை செய்தேன் என்பதை நீங்கள் புரிந்து கொள்வதற்காக. அதைவிட ஆச்சரியத்தை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், லவ் தாபஅனி அஷரத்தும் மினல் யஹூத் லம் யப்க அலா ظهرها யஹூதியுன் இல்லா அஸ்லம. யூதர்கள் இந்த பூமியில் இல்லை என்று சொன்னால், இந்த யூதர்கள் இந்த பூமியில் இல்லை என்று சொன்னால், லவ் தாபஅனி அஷரத்தும் மினல் யஹூத் 10 யூதர்களை சொன்னார்கள். இந்த 10 யூதர்கள் இப்பொழுது இல்லை என்று சொன்னால் இந்த பூமியில் யஹூதிசமே இருக்காது. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றால் யஹூதிசமே இருக்காது. அந்த 10 பேரையும் இமாம் இப்னு ஹஜர் அஸ்கலானி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள். அபு யாசிர் பின் நஹ்தப், காப் இப்னு அஷ்ரஃப், காப் இப்னு அஸத், அபி ராஃபி அப்துல்லாஹ் பின் ஹுகைக், அப்துல்லாஹ் இப்னு ஹனீஃப், ஜுபைர் இப்னு பாத்தியா, அதே போன்று ஹுயை இப்னு அஹ்தப், லபீஸ் இப்னு ஷமாவில் பின் ஸைத், ரிஃபாத் இப்னு ஸைத் என்ற இந்த 10 யூதர்கள், இவர்களில் சிலர்களை ரசூலுல்லாஹ் யாரையும் கொலை செய்யுங்கள் என்று சொன்னது கிடையாது. அல்லாஹ்வுடைய கட்டளையும் படி சில நேரங்களில் சொன்னார்கள். சஹாபாக்களை பார்த்து இவர்களுடைய அநியாயங்களை தாங்க முடியாமல் அல்லாஹ்வுடைய கட்டளையும் பிரகாரம் சொன்னார்கள். ஒருமுறை சொன்னார்கள், முஹம்மது இப்னு மஸ்லமா ரலியல்லாஹு அன்ஹு இமாம் புகாரி ரஹ்மஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், காப் இப்னு அஸதை கொலை செய்ய யார் தயார் என்று கேட்டார்கள். முஹம்மது இப்னு மஸ்லமா சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் நான் கொலை செய்கிறேன் என்றார்கள். கொலையும் செய்தார்கள். இன்னொரு முறை கேட்டார்கள், அபி ராஃபி அப்துல்லாஹ் இப்னு ஹுகைக் என்ற யூதனை கொலை செய்ய யார் தயார்? அப்துல்லாஹ் இப்னு அத்தீக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், யார் ரசூலுல்லாஹ் நான் கொலை செய்கிறேன். ஏன் கொலை செய்யப்பட்டார்கள் என்று சொன்னால்,
முஸ்லிம்களுக்கு செய்த அநியாயங்களை சொல்லி முடிக்க முடியாது. இப்படி அநியாயம் செய்தவர்கள் நாடு நாடாக கடத்தப்பட்டு, அதாவது இங்கிலாந்துல முதலாவது அட்வொகேட் சொல்லக்கூடியவர் 1290ஆம் ஆண்டு யூதர்களை இங்கிலாந்துல இருந்து விரட்டி அடிக்கிறார். இவர்கள் வாழக்கூடாது, இந்த பூமியில் இருக்கக்கூடாது. அதற்கு பின்னால் பிரான்ஸ்ல பிலிப் என்று சொல்லக்கூடியவர் 1302 விரட்டடிக்கப்படுகிறார்கள். இப்படி ஒவ்வொரு நாடும் இவர்களை வைத்துக் கொள்ளாமல் விரட்டி அடித்து 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 இருப்பதற்கு நாடு கிடையாது, இருப்பதற்கு ஊரு கிடையாது, இருப்பதற்கு எந்த இடமும் கிடையாது, அணிவதற்கு ஆடை இல்லை, உண்ணுவதற்கு சாப்பாடு இல்லை. ஆனால் முஸ்லிம்கள் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவர்கள், அன்புள்ளவர்கள், கருணையுள்ளவர்கள். என்னத்தான் சில பாவங்களை செய்தார்கள், பசி என்று வரும் போது கைவிட மாட்டார்கள், தாகம் என்று வரும் போது யாரையும் கைவிட மாட்டார்கள். அப்படிப்பட்ட முஸ்லிம்களில் ஒரு கூட்டம் தான், சிறந்தவர்கள் தான், ஈமான்தார்கள் தான் பலஸ்தீன மக்கள். கப்பலில் வரும் போது கையில் ஒரு கொடியையும் ஏந்தி கொண்டு வருகிறார்கள், கையில் கொடியை ஏந்தி கொண்டு வருகிறார்கள் இந்த யூதர்கள். அதில் என்ன எழுதப்பட்டிருந்துச்சு சொன்னார்கள், ஜெர்மனியர்கள் எங்களுடைய குடும்பத்தை, எங்களுடைய வீடுகளை எல்லாம் சுக்குநூறாக்கி விட்டார்கள். டோன்ட் யூ ஆர் டிசோர்டர் யூ அவர் ஹோப்ஸ், எங்களோட ஹோப்ஸ், எங்களோட மேல் எண்ணத்தை, எங்களோட இந்த நம்பிக்கைய பலஸ்தீன மக்களே நீங்க எல்லாம் ஆக்கிடவானோம், நீங்க எங்களை கைவிட்டிடவானோம் என்று கொடியேந்தி வருகிறார்கள். வந்த மக்களை 1947-46 கால பகுதியில் கைப்பிடித்து உள்ளே எடுத்தார்கள். உள்ளே எடுத்த மக்களை 2, உள்ளே எடுத்த மக்களை, சாப்பாடு கொடுத்த மக்களை, தண்ணீர் கொடுத்த மக்களை, ஆடை கொடுத்த மக்களை, காலில் பாதவி இல்லாமல் பலஸ்தீன் பூமிக்குள் நுழைந்த அந்த கயவர்களை, அநியாயக்காரர்களை இந்த பலஸ்தீன மக்கள் உள்ளே அழைத்து அரவணைத்தார்கள், அன்பு செலுத்தினார்கள், இருப்பதற்கு இடம் கொடுத்தார்கள். அப்படி கொடுத்தவர்கள் தான் இன்று காசாவில் 1 லட்சம் மக்கள் கால் கை இல்லாமல், உடல் உறுப்புகள் சிதறிப்போய் ஆங்காங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 60,000 மக்கள் இன்று வரை இந்த 2 வருடத்துக்குள்ளால் ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள், ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, காசா மக்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நான் சொன்னதை போன்று ஈமான் உள்ளவர்கள். எங்களுக்கு எங்களுடைய மொழியில் சொல்வதாக இருந்தால், இந்த வார்த்தை தப்பாக இருந்தால் என்னை மன்னித்துக் கொள்ளுங்கள். சில நேரங்களில் சொல்லுவோம் கலட்டி அடித்தார் என்று சொல்லுவோம். அதை போல உலகம் முழு மக்களுக்கும் ஒரு நாளும் நான் என்றா சொல்கிறேன், நிறைய மக்கள் பேசுவது என்னென்றா, அரபு நாடுகள் மௌனமாக இருக்குது, அரபு நாடுகள் மௌனமாக இருக்குது. காசா மக்களே சொல்றாங்க, எங்களுக்கு அரபு நாடு வானம், நாங்க ரப்போடு இருக்கிறோம். எந்த ஒரு சிறியவனும் எந்த ஒரு பெரியவனும் யா அரப் என்று கூப்பிடல, யா அரப் என்று கூப்பிடல, யா அரப் என்று கூப்பிடல, அரபிகளே என்று அழைக்கல்ல, கையேண்டல்ல. அந்த காசா மக்கள் கையேந்து கேட்டதெல்லாம் யா ரப், யா ரப், யா அல்லாஹ், யா அல்லாஹ், யா ரப். படைத்தவனை அழைக்கிறார்கள், படைத்தவனை அழைக்கிறார்கள், ரப்பை அழைக்கிறார்கள். கண்ணியமானவர்களே, அக்ஸா மஸ்ஜிதுக்குள்ள ஒரு சிறிய பையன் இரத்தத்தோடு உட்கார்ந்திருக்கிறான். ஒரு அரபி வந்து சாப்பாடு கொடுக்கிறாரு, கொடுத்துட்டு கேட்கிறாரு, பையா ஏ சின்னவனே நீ என்னோட வா, நான் எந்த நாட்டுக்கு கூட்டி போறேன். அந்த பொடியன் சிரித்து கொண்டு சாப்பாடை உண்ணுவிட்டு கேட்ட ஒரே ஒரு வார்த்தை, சுப்ஹானல்லாஹ். ஈமான் என்றால் அதுதான் ஈமான். உங்களுடைய பூமிக்கு வர நான் தயார், அங்கே ஷஹீதுடைய பட்டம் கிடைக்குமா? இந்த ஊரை விட்டுட்டு நான் உங்களோட வந்தா உங்களோட பூமியில் எனக்கு ஷஹீதுடைய பட்டம் கிடைக்குமா? அந்த அரபி தேமி தேமி அழ ஆரம்பிக்கிறாரு. கண்ணியமானவர்களே, சஹருடைய நேரம், ரமதான், எத்தனை தராவிகை விட்டோம், சிலர்கள் எத்தனை நோன்பை விட்டோம். இங்கிருந்து கண்டிக்கு பிரயாணம் செய்ய கேட்கிறோம், ஹஸ்ரத் நோன்பு விடையலுமா? ஹஸ்ரத் நான் இங்கிருந்து பிளைட்ல துபாய்க்கு போறேன், நோன்பு விடையலுமா? விடலாம். ஆனா எல்லாமே இழந்த மக்கள் தன்னுடைய வீட்டை இழந்தார்கள், தன்னுடைய உடைமைகளை இழந்தார்கள், தன்னுடைய குடும்பத்தை இழந்தார்கள். ஆனால் படைத்தவனின் கடமையை இழக்கவில்லை, தொழுகையை இழக்கவில்லை, நோன்பை இழக்கவில்லை, சஹரை இழக்கவில்லை. இரவு சஹருக்கு ஏதோ உணவை சமைத்து விட்டு தூங்குவதற்காக அல்லாஹும்ம பிஸ்மிகா அமூத் என்று தான் சொன்னார்கள், மூத்தாகி விட்டார்கள்.
வானத்தில் விமானம் பறப்பதை கண்டிருப்போம், வானத்தில் பறவைகள் பறந்திருப்பதை கண்டிருப்போம். ஆனால் வானத்தில் சின்ன பிள்ளைகள் பறந்ததை கண்டிருக்க மாட்டோம். தூங்கிக் கொண்டிருந்த வீடுகளில், பாடசாலைகளில், ஹாஸ்பிடல்களில் போடப்பட்ட தாக்குதல் அந்த குண்டுகளால் சின்ன பிள்ளைகளுடைய உடல்கள் எல்லாம் சிதறி போய் வானத்தில் பறந்த காட்சிகள் அதை சொல்லிவிடிக்க முடியாது. அப்படி அநியாயம் செய்யப்படுகிறார்கள். ஒரு சகோதரர் தன்னுடைய பிள்ளைகளை அழைத்து வருகிறார். அழைத்து வரும் போதே தாக்கப்பட்டு தன்னுடைய மனைவி இழந்து, நாங்க சின்ன சோதனைகள் வந்தாலே படைத்த ரப்புக்கு குறை சொல்றோம், படைத்த ரப்பு கேசி விடுகிறோம், படைத்த ரப்பை தூற்றி விடுகிறோம். ஆனால் அந்த மனிதர் சொன்ன வார்த்தை தெரியுமா? லுத்ஃபுக யா ரப், யா அல்லாஹ் நீ இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ். முன்னால குண்டு விழுவுது, அவர் சொல்ற வார்த்தை என்ன? யா ரப் லுத்ஃபுக யா ரப், நீ ரொம்ப இரக்கமுள்ளவன் யா அல்லாஹ், நீ ரொம்ப கருணையுள்ளவன் யா அல்லாஹ். அந்த நிலைமையிலும் படைத்த ரப்பு கேசவில்லை. நாம் எல்லோரும் பெருநாளுக்கு உடுப்பு வாங்கினோம், பேசக்கூடிய நானும் வாங்கினேன். ஆனால் பலஸ்தீன மக்கள் பெருநாளுக்கு வாங்கினது கஃனுடைய புடவை. பலஸ்தீன மக்கள் பெருநாளுக்கு வாங்கினது ஈதுடைய உடுப்பை அல்ல, ஈதுக்காக வாங்கினது கஃனுடைய புடவை. கண்ணியமான சகோதரர், இறுதியாக சொல்லி முடிக்கிறேன். ஆச்சரியமான சம்பவம் இது. ஒவ்வொரு வாப்பமாருக்கும் சமர்ப்பணம். ஒவ்வொரு வாப்பமாரும் இதை கவனமாக கேளுங்க. பிள்ளைகளை கையை பிடித்து மஸ்ஜிதுக்கு வாங்க, பிள்ளைகளை கையை பிடித்து மஸ்ஜிதுக்கு வாங்க. பிள்ளைகளை வீட்டில் வச்சுட்டு வருவானோம். ஒரு வாப்ப ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார், ஒரு வாப்பட ஜனாதா வைக்கப்பட்டிருக்கிறது, ஒரு வாப்ப மௌத்தாகி இருக்கிறார், ஒரு பெண் பிள்ளை அழுது கொண்டிருக்கிறார், அபு அபு என்று அழுது கொண்டிருக்கிறார். சுத்தியுள்ள மக்கள் கேட்கிறாங்க, மகள் அலாதையோட வாப்ப சுவர்க்கத்தில் இருப்பாரு, நீ அலாதை மகள், நீ அலாதை மகள், வாப்பா இழந்துட்டாரு, பூர்த்தியான கூலி கிடைக்கும். அந்த மகள் சொன்ன வார்த்தை சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். நான் வாப்ப மௌத்தாகினதற்காக வேண்டி அளவில்லை, என்ற வாப்ப மௌத்தாகினதற்காக அளவில்லை, நாளைக்கு ஃபஜ்ருக்கு எழுப்ப யாரும் இல்லை என்று நினைத்து அழுகிறேன் என்றார். நாளை ஃபஜ்ர் தொழுகைக்காக என்னை எழுப்புவதற்கு யாரும் இல்லை, அதை நினைத்துத்தான் நான் அழுகிறேன் என்று அந்த குழந்தை சொன்ன அந்த வார்த்தை பள்ளிக்கு அழைத்து வராத ஒவ்வொரு பெற்றோருக்கும் இது படிப்படியாக இருக்கும். அல்லாஹ் எங்கள் எல்லோரையும் புரிந்து கொள்வானாக.